विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत्कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्करदेशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्करदेशिकमे शरणम्। महाराजादयो लोकाः मयि यद्वत्र कल्पिताः स्वप्ने तद्वत् द्वयं विद्यात् रूपं वासनया सह। उपदेश सहस्री प्रकरणம் அதுல 11வது பாகம் ஈட்சித்வ பிரகரணம்னு பேரு. இல்ல 13வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் முன்னால ஒரு ஜீவனுக்கு 3 விதமான நிலைகள் இருக்கு அப்படின்னு சொன்ன. ஜாகிரத் ஒண்ணு, சொப்னம் ஒண்ணு, சுழுப்தி ஒண்ணு. இது இல்லாம துரிய நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த துரிய நிலைக்கு தான் நம்ம சமாதின்னு கூட சொல்றது உண்டு. இந்த 4 நிலையில 3 நிலைகள் எல்லோருக்கும் பிரசித்தமானவை. முடிச்சிருக்கோம் அது தெரியாது. சொப்னமும் இருக்கு, சுஷுப்தியும் இருக்கு. இந்த 3 நிலையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறவன் 4வது நிலையை அடைவதற்காக முயற்சி பண்ணணும். ஏன்னா அந்த 4வது நிலையானது இவனுக்கு மோட்சத்துக்கு வழியை கொடுக்கிறது. அந்த 4வது நிலை வரவழைச்சுக்கிறதுக்காகத்தான் அதுபோல் நிறைய இருக்குன்னு தெரியலையே, முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். எப்படி அங்கே போகணும்னு தெரியணும். அதுக்கு பிறகு அவன் அதற்காக முயற்சி பண்ணணும். இத்தனை அதுல நம்ம ஆன்மான்னு சொல்லிட்டு இருக்கோமே, அது ஸ்வப்பிரகாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸ்வப்பிரகாசம்னா என்ன? இந்த தீபம் பிரகாசிக்கிற போல பிரகாசம்னு நினைக்கப்படாது. ஸ்வப்பிரகாசம்னா வேற இன்னொரு பொருளால அது ஒழிக்கப்படாமல், அது காட்டப்படாமல் எல்லாவற்றையும் அது காட்டுகிறது. இப்ப இந்த தீபம் இருக்கு, தீபமானது இங்க இருக்கக்கூடியதான எல்லா பதார்த்தத்தையும் காட்டுற. ஆமா, அந்த தீபத்தை காட்டுறதுக்கு இன்னொரு தீபம் வேணுமா? வேண்டியதுன்னு இப்படித்தான். அப்ப இந்த தீபமே சுப்பிரகாசம்னு சொல்லுங்க, சூரியனே சுப்பிரகாசம்னு சொல்லிவிடுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பிரகாசிக்கிறார். அவர் இன்னொன்னால பிரகாசிக்கப்படல அப்படிதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். சூரியன், சந்திரன், தீபம் எல்லாமே சுப்பிரகாசம்னு சொல்லி விடலாமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நகம் என்னன்னா, இந்த தீபம் ஒழித்து கொண்டிருக்குன்னு தெரியறதுக்கு நான் உயிரோட இருக்கணும். இல்லைன்னா தீபம் ஒழிக்கிறதுன்னு தெரியறதா? சூரியன் ஒழிக்கிறான்னு சொன்னா எப்ப? இவ்வளவு வெயில் தாங்க முடியல, அக்டோபர் மாசத்துலயும் இவ்வளவு வெளியில் இருக்கேன்னு சொல்ற ஒவ்வொருத்தரும். அதுக்கு நாம உயிரோட இருந்தா தானே இதை பார்க்க முடியும், சொல்ல முடியும். அந்த சூரியனுடைய ஒளியும் பரமாத்மாவனுடைய ஒளியினால்தான் சூரியனும் ஒழிக்கிறார் அப்படின்னு சொல்றது. நதத்பாசகிதே சூரியோ நகதாங்கோ ந பாவக யத்கத்வா நனவத்தந்தே தத்தாம பரமம் மம அப்படின்னு பகீதையில பகவான் சொல்லியிருக்கார். ஆகையால் சூரியனை நம்ம சூரியன், சந்திரன், அக்னி, நட்சத்திரங்கள் அல்லது தீபங்கள் இவைகள்லாம் சொப்பிரகாசம்னு சொல்ல முடியல. அதோடு மட்டும் இல்ல, இவைகள் இப்ப நீங்க சொன்ன லிஸ்ட் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது உருவத்தை தான் காட்டுறது. அது எதை ஒழிக்கிறது? உருவத்தை தான் ஒழிக்கிறது. ஆனா சத்தத்தை ஒழிக்கிறதோ அது தெரியும். வாசனை ஒழிக்கிறதா? இல்ல. ராத்திரி படுத்துட்டு இருக்க ஒரே இருட்டா இருக்க, பேசினேன்னு இன்னொருத்தரை கேட்கறது. அப்ப நான் பேசிக் கொண்டிருக்கேன் அல்லது நான் கேட்டுக் கொண்டிருக்கேன் என்கிற எண்ணம் உங்களுக்கு வருதா இல்லையா? வருதா இல்லையா? அப்ப அது எதனால ஒழிக்கப்படுகிறது? தீபத்தினால இல்ல. இந்த தீபமானதோ சூரியனானோ சந்திரனானவரோ அவர் உருவத்தை கலரத்தான் பிரகாசிப்பார்.
ஆனால் நமக்கு சுவ தெரியறது, சத்தம் கேட்கறது, இவைகளெல்லாம் இவ ஒன்றும் பிரகாசிக்க மாட்டார். எல்லாவற்றையும் பிரகாசிக்கிறது ஆத்மா. ஆகையால் தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், அவர் ஒழிக்கும் பொழுது மற்றவைகள் எல்லாம் அவரால் ஒழிக்கப்படுகிறது. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, அவரால் இவையெல்லாம் பிரகாசிக்கப்படுகிறது அப்படின்னு. அதற்கு பிறகு ஜாகிரத்திலிருந்து சொப்னத்துக்கு போய், சொப்னத்துல இந்த வெளி பிரகாசங்கள் ஒன்றும் இல்லை, சூரியனோ சந்திரனோ தீபமோ இவைகளும் ஒன்றும் இல்லை. ஆனா அந்த சொப்னத்துல பல பொருளை நம்ம பார்க்கிறோம். அந்த பொருள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடியதான மனசு தான் அதை தயார் பண்ணிட்டு மனசு தான் பார்க்கறது. அதை தயார் பண்ணது யாரு? மனசு தான். அந்த மனசுக்குள்ள பல சமயங்கள்ல நம்ம பார்த்ததான விஷயங்கள், அனுபவித்ததான விஷயங்கள், அவைகள் வாசனா ரூபமாக இம்ப்ரெஷன்ஸா மனசுல இருக்க. இந்த புலன்கள்லாம் ஓய்வு பெற்ற பிறகு மனசு மட்டும் என்ன பண்றது? அதுக்குள்ள இருக்கக்கூடியதான வாசனைகள்னால அப்பொருட்களை மறுபடியும் பார்க்கணும்னு நினைக்கிறது. கல்யாணம் ஆன பிறகு கல்யாணம் ஒரு ஆல்பம் கொடுக்குறான். ஒரு 30 வருஷம் ஆனப்புறம் கல்யாணம் மறுபடியும் திருப்பி பார்த்துக்கிறார். ஏன்? வாசனா ரூபமா அதுல இருக்க, நிஜமாக இல்ல. நிஜமாக நீங்க தான் இருக்க, அது வெறும் பொம்மை தானே. ஆனாலும் அந்த பொம்மையை நம்ம என்ன பண்றோம்? பார்த்தா அப்படி இப்படி சந்தோஷப்படுறோம் இருக்க. இப்படி போட்டோ மாதிரி நம்ம மனசுல நீங்க சொன்னதோ கேட்டதோ பார்த்ததோ எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அத மனசானது மற்றொரு முறை பார்க்கிறது. இதுதான் சொப்பனம். ஆனா இந்த சொப்னம் இப்படி இருந்த போதிலும் ஒண்ணு நம்ம கவனிக்கணும், அந்த சொப்னத்தை ஒழித்தது யாரு? சொப்னம் பார்க்கிறோம், பொருள்களை பார்க்கிறோம், எல்லாத்தையும் பார்த்தோம். அந்த பொருள்கள்லாம் எந்த ஒளியில ஒழித்தது? அது எந்த வெளிச்சம் அங்கே என்ன இருந்தது? அதனால நாம் இதை பார்த்தோம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணினா, சூரியன் சந்திரன் அக்னி நட்சத்திரங்கள் ஒன்றும் அங்கே இல்லை. அங்கே இருந்ததுன்னா ஆத்மா மட்டும். ஆகையால் அந்த ஆத்மா தான் ஸ்வப்பிரகாசம். இன்னொன்னால் ஒழிக்கப்படாமல் தான் எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியதான ஸ்வரூபமா இருக்கு அப்படிங்கிற. இது ஆத்மா ஸ்வப்பிரகாசம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இப்ப கொஞ்சம் ப்ரூஃப் ஆயிடும். அதே மாதிரி தூக்க நிலையிலையும் இந்த மனசானது என்ன ஆகுது? ஆத்மாவோட ஒன்னா போயிடுது. ஒன்னா போயிடுதுன்னா அதுக்கப்புறம் அதை பார்க்கறது கஷ்டம். கண்ணிலேயே மையிட்டு இருக்கவரம்மா, அந்த கண்ணில் இருக்கக்கூடியதான மைய அந்த கண்ணாலேயே பார்க்க முடியுமா? பார்க்க முடியல. கண்ணாடியில் தான் பார்க்கணும். கண்ணுல மை வச்சுட்ட பிற அந்த மையானது அந்த கண்ணாலேயும் நான் பார்க்கிறேன்னு பார்க்கவே முடியாது. இந்த கண்ணால அந்த கண்ணை பார்க்கறேன், அந்த கண்ணால இந்த கண்ணை பார்க்கறேன், அதுவும் முடியாது. ஆனா என்ன, கண்ணாடியில தான் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி இந்த மனசானது ஆன்மாவோட ஒன்னா போயிட்டதுனால அந்த மனசை நம்ம தனியா பார்க்க முடியாது. அது ஓய்வு பெற்று காலம்புறமே என்ன சொல்ற தெரியுமா? நான் நன்றாக தூங்கினேன், வேற ஒன்றும் அறியலை. இந்த நான் நன்றாக தூங்கினேன் யார் சொன்னாலோ அவர்தான் ஆத்மா. அந்த சொப்னத்தில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் இப்படி பார்த்தோம். அதே போலயே நாம் ஜாகிரத்துல பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் அதை அனுபவித்து, இந்த அனுபவித்த சந்தர்ப்பத்தினால மனசுல சில சூட்சுமான நாடிகள்ல சில ரசங்கள் ஏற்படுறது, அது இருக்கக்கூடியதான கலர் எல்லாம் பட்டு சொல்லியாச்சு. இந்தந்த கலர்ல இருந்தா இந்தந்த குணத்தோட நீங்க இருக்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுதான் விசேஷமாக சொப்ன சாஸ்திரம்னு சொன்னேன். என்னென்ன சொப்னம் வந்தா நல்லது? குஞ்சரோகடானி தன்யானி, யானைக்கு மேல நீங்க உட்கார்ந்தா போல இருந்ததுன்னா நல்லது, இப்படி எல்லாம் சொல்றோம். சிலது கெட்ட சொப்னங்கள். இப்படி சொப்னத்துல குரங்கு பார்க்கப்படாதுங்கிறா, குரங்கு பார்த்தா தப்புங்கிறா. இவைகள் இவைகள் எல்லாம் பார்த்தா ரைட்டு, இதை பார்த்தா தப்புன்னு நீங்க சொல்லிட்டு கிடணும், கெடுதல் வரும். ஆனால் இவைகள்லாம் உங்களுக்கு
பாவியில வரக்கூடியதான பொருள்களை விஷயங்களை அது ஞாபகப்படுத்துறது சூச்சனம் பண்றது. பகவான் கர்ம பலத்தை நமக்கு அளிக்கும் பொழுது முன்னால வான் பண்ணிதான் திடீர்னு வந்துடல. எதுவுமே எந்த சுகமோ எந்த துன்பமோ உங்களுக்கு வரணுமேயானால் அதுக்கு முன்னால இப்படி நாளைக்கு வரப்போறதுங்கிறது காமிக்கிறார். அதான் சொப்னத்தினுடைய பிரயோஜனம். இந்த சொப்னங்கள்லாம் நம்ம சொல்லும் பொழுது இதை பார்த்தா நல்லது, இதை பார்த்தா கெடுதல். ஏன்னு நல்லது வந்தா சந்தோஷம், கெடுதல் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? அதுக்காக வேண்டியதான பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். துஸ்வப்னம் சுஸ்வப்னம் உபஜாயதே. கெட்ட சொப்னங்கள் ஏதாவது பார்த்தீங்களேனால் அந்த கெடுதல் வாழ்க்கையில வரப்படாதுங்கிறதுக்காக நீங்க பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம், பகவன் நாமாவை சொல்லலாம். இது சொன்னீங்கன்னா அந்த வரக்கூடியதான துன்பமானது உங்களால சகிக்க கூடியதான நிலையா இருக்கும். இப்படி சொப்னம் சொல்லி அதுல உயர்ந்ததான ஒரு சொப்னத்தை நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? புண்ணியமே இருந்ததுன்னா பார்க்கலாம். நம்ம மனசு பரிபக்குவமா இருந்தது ஏன்னா அது பார்க்கலாம். அங்கே சொல்றார், மகாராஜாவையோ லோகாக மையல்பிதாக. பிரகதாரண்யத்தில் சொல்றது சத்கதா மகாராஜோவா இல்லது அதிபாலோவா, மகாராஜாவா இருக்கா போல உங்களுக்கு சொப்னம் வருது. இது என்ன சொல்றது? உயர்ந்ததான ஒரு நிலையில உங்க மனசு ஆயிருக்குன்னு சொல்றது. வேற ஒண்ணுமே தெரியாத கள்ளங்கப்படம் தெரியாதான ஒரு குழந்தை, அந்த குழந்தையாக நீங்க பார்த்திருக்க, அது ஒரு விசேஷம். இப்படி மகாராஜாவை மாதிரி சொப்னம் பார்க்கறதோ, குழந்தையாக ஒன்றும் தெரியாத குழந்தையாக சொப்னத்துல பார்க்கறதோ, இவைகள்லாம் தத்துவகுணம் முழுக்க இருக்கு. மனசானது ரெண்டாக பழுத்து இருக்கு அப்படிங்கிற அம்சங்கள்லாம் அறியறதுக்காக ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த சொப்னங்களும் நான் முன்னால சொன்ன மாதிரி பார்த்ததாகத்தான் இருக்கணும். பார்க்காத விஷயம் சொப்னத்துல வந்திருக்கமே, ஆனா அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த சொப்னங்கள் இப்படி வந்திருக்க, இது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா விவகாரம் என்ன அப்படின்னு பார்த்தேன், இது எப்படி வந்திருக்கு? நான் தான் மகாராஜாவாகவே ஆகலையே. மகாராஜாவா நான் இருந்தேனே, ஆனால் அப்படிப்பட்ட சொப்னம் எனக்கு வரலாம். ஜாகிரத்துல மகாராஜாவா நான் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா விவகாரம் என்ன? மகாராஜாவா ஒரு ராஜாவா பார்த்து இருக்கோ இல்லையா, அந்த பார்த்த இம்ப்ரெஷன் உங்க மனசுல இருக்கோ இல்லையா, அதே போல பார்த்துக்கலாம். ஆகையால் இப்படி மகாராஜாதயோ லோகா மையத்வத் பிரகல்பிதா, இந்த லோகங்கள் எல்லாம், லோகம்னா அனுபவம்னு அர்த்தம். மகாராஜாவாக இருந்தது, சின்ன குழந்தையா இருந்தது, வேதாத்தியனம் பண்ணி கொண்டிருக்கா போல சொப்னம் வருது, ஒரு சத்பிராமணனை பார்த்தா போல சொப்னம் வருது, ஒரு கன்னியா பொண்ணை பார்த்தா போல 5-6 வயசுல இருக்கக்கூடியதான கன்னியா பொண்ணு சிரிச்சுட்டே இருக்கா போல பார்க்கறது. இப்படி சில சொப்னங்கள் நிறைய இருக்க. அந்த சொப்னங்கள்லாம் நமக்கு எப்படி வந்தது? இதுக்கு முன்னால சொன்ன மாதிரியே தான். ஆனால் அவர் சொல்ற மகிகல்பிதா, இவைகள்லாம் என்னிடத்துல கல்பிக்கப்பட்டிருக்கு. இப்ப முன்னாலேயே சொல்லிட்டேன், சொப்னங்கிறது நாட் ரியல். இதை பத்தி ஒன்னும் ஜாஸ்தி தெரியவிட நமக்கே தெரியும், அனுபவம் தெரியும். என்னென்னமோ பாக்குறோம் சொப்னம். காலம்புரை எழுந்துங்க, இங்க ஒரு பொருளும் இல்லை. எப்ப காலம்புரை எழுந்த பிறகு அதுக்கு முன்னால என்ன, அதை நகம் தான் நம்பிட்டு இருக்கு. சொப்னத்துல சொப்னம் கழிஞ்சு காலமே வறுமையானால் அந்த ஜாக்கிரத்துல தான் இது போய் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த பொருள்கள் எல்லாம் மை கல்பிதா, என்னிடத்துல கல்பிக்கப்பட்டது, ஆரோபம் செய்யப்பட்டது, நிஜமாக அங்க இல்லாது போனாலும் இருந்ததாக நினைக்கப்பட்டது. கயிறுத்தான் இருக்கு, அங்க பாம்பு இருக்குன்னு பார்த்து இல்லையா, நிஜமா பாம்பு இருக்கும். முக்காலத்திலையும் பாம்பு இல்லை, அது பார்க்கணும். கயத்தை போய் பாம்புன்னு மிஸ்டேக் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் இருந்து பக்கத்துல குழந்தை ஏன்பா பயப்படுறேன், ஏன்னா இங்க பாம்பு இருக்குன்னா பாம்பு இல்லப்பா அப்படின்னு போட்டு தீபத்தை போட்டு அதை கொண்டு வந்து தன் கையால கொண்டு வந்து பக்கத்துல காட்டினார். அதை காட்டும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது, இது பாம்பு இல்லை வெறும் கயறுன்ட்டு. நல்லா தான் இருக்கு. ஆனா
இந்த கயத்துல நான் பாம்பை பார்த்தேனே, நான் பார்க்கலன்னு சொன்னேன். பார்த்தேன். பார்த்ததுனால்தான் பயம் வந்தது. பயம் வந்ததுனால்தான் வேத்து கொட்டிட்டு, வேத்து கொட்டிட்டனால்தான் அங்க இருந்து கிளம்ப போனேன், ஓடினேன், எங்கேயோ முட்டின்றேன், எல்லாம் ஆச்சு. அங்க பாம்பு இருக்கான்னா பார்த்த பிறகு பாம்பு இல்லை. சரி, நீங்க பார்த்த பொழுதுதான் பாம்பு இல்லை, இப்பொழுது பாம்பு இல்லை, ஆனா பார்க்கறதுக்கு முன்னால் அங்க பாம்பு இருந்ததோ? இங்க பாம்புங்கிறது இந்த கயத்துல 3 நிலையிலையும் இல்லை. நான் பார்க்கறதுக்கு முன்னாலையும், பார்க்கும் சமயத்திலையும், பார்த்த பிறகும் அங்க பாம்பு இல்லை. ஆனா பார்த்தேன்னா அதான் சுவாமி மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதெல்லாம் இங்கிலீஷ்ல நீங்க சொல்றேன், தமிழ்ல சொல்றேன், சம்ஸ்கிருதத்துல சொல்ற அத்தியாசம். இது அத்தியாசம். அதே போல சொப்னமும் அத்தியாசம் தான். சுத்தமான ஒரு ஆத்மாவினிடத்துல இவர்கள் இருக்கா போல நினைச்சிருக்கா. ஆகையால் இந்த அத்தியாசம் இது போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? வேதாந்த சிரவணம் பண்ணணும். நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன என்று நாம் அறியணும். உபனிஷத்துகள் சொல்றது அதை எடுத்து குரு சொல்றார், அதை நம்ம அறியணும். இப்படி இருந்திருக்கா. அந்த அறியற காலத்துல அறிவதற்கு சாதனமாக எந்த சொப்னம் வந்திருக்கோ அந்த சொப்னமும் மனுஷனுக்கு இப்படிப்பட்டதான நல்லது வரப்போறதுன்னு காமிக்கிறதுக்காகத்தான் உண்டு. மகாராஜாதயோ லோகாஹ மய்யத்வத்ர கல்பிதாஹ, என்னிடத்துல எப்படி கற்பிக்கப்பட்டதோ அவைகள் இருக்கிறதா நான் இமேஜின் பண்ணினேனோ ஸ்வப்னே தத்வத்வயம் வித்யாத் ரூபம் வாசனயாசா தத்வத். அதே போலயே ஸ்வப்னம் வித்யாத் துவயம் வித்யாத். அந்த பிரம்மத்துக்கு 2 உருவங்கள் இருக்கு. என்னது? பஞ்சபூதங்களும் சேர்ந்து ஒரு உருவம், வாசனா வடிவமாக இருக்கக்கூடியதான உருவம், அல்லது கண்ணுக்கு ஆப்படக்கூடியதான மூர்த்தமான பதார்த்தங்களுடைய உருவம். மூர்த்தமான பதார்த்தங்கள் பூமி, ஜலம், நெருப்பு, அதுக்கு உருவம் இருக்கு, நம்ம பார்க்கலாம். அமூர்த்தமான பதார்த்தங்கள் இன்னொரு 2 இருக்கு. வாயுன்னு ஒண்ணு இருக்கு, ஆகாசம்னு ஒண்ணு இருக்கு. அந்த 2 நம்ம பார்க்க முடியாது. வாயு நம்ம சரீரத்துக்கு மேல விழுந்தா நான் என்ன இருக்கேன். ஆகாசமும் எப்படி இந்த 2 தவத்துக்கு நடுவில் இருக்க பதார்த்தம் ஆகாசம் நினைக்கிறோம், அவ்வளவுதான். இது ஒண்ணு மூர்த்தம், ஒண்ணு அமூர்த்தம். இந்த மூர்த்தாமூர்த்தங்கள் எல்லாமே அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்று நான் கருதினேன். இப்பொழுது என்னாச்சுன்னா அது இல்லை. இல்லை, இது உபனிஷத் சொல்லியது. அதே போலயே இதனுடைய ஸ்வரூபம் வாசனாமயமாகவும் இருக்கு, இம்ப்ரெஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு பார்த்தது எத்தனையோ ஜன்மாக்களை நம்ம சாதிச்சோம், அனுபவிச்சோம். அத்தனையும் நம்ம மனசுக்குள்ள இருக்க. ஒரு செல்போன்ல எப்படின்னா 1000 போட்டோ ஸ்டோர் பண்ணுங்கிறான், பண்ணலாம்ங்கிறான். இருக்கட்டும், அத்தனையும் அதுக்குள்ளத்தானே இருக்க. நீங்க திருப்பி அதை பார்க்கலாமோ என்னமோ, பார்க்கலாம், பார்க்கறது இல்லைங்கிற வேற விஷயம். அதே மாதிரி உங்க மனசுல கோட்டி கோட்டி ஜென்மாக்கள்ல பண்ணினதான அத்தனை ஸ்வரூபமும் அங்க இருக்கு, அனுபவங்கள்லாம் அங்க இருக்கு. நம்ம மனசுக்குள்ள சஞ்சித கர்மா எத்தனை கோட்டி ஜென்மாக்களாச்ச பகூனுமே வியதீதானு ஜன்மானி தவசார்ஜுனா தானியகம் வேத நத்வம் வேத்த பரந்தபா. உமக்கு ஒவ்வொருவருக்கும் எத்தனை கோட்டி ஜென்மாக்களாச்சு, என்னென்னமா இருந்து அவைகள்லாம் நான் அறிவேன். ஆனா என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் என்ன பண்றது? அத்தனையும் பகவான் தெரிஞ்சுருக்கார். ஏன்னா பகவான் உங்களுக்குள்ளேயே இருக்கார். இதுக்காக வேற எங்கேயோ ஒண்ணும் இருக்கல. உங்க இதயத்துக்குள்ளே ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயே அர்ஜுன திஷ்டதே பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. உங்க மனசுக்குள்ளேயே நான் இருக்கேன். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இருக்க, இப்படி நமக்கு தோன்றது இருக்க. இதெல்லாம் என்னென்ன? இதெல்லாம் ஒரு மாயையினால தோன்றது. ஆனால் அது எப்படி? இதை போய் பெருசா சொல்ற உபனிஷத்தை எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்பா அப்படி இல்லை. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். இது போல ஒரு சொப்னம் உமக்கு வந்ததையானால் உங்க மனசானது சுத்தமா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரியே எப்படி இந்த எண்ணங்கள் எல்லாம் இவைகள் சொப்னங்கள் எல்லாம் மனசுல ஆத்மாவுல சேர்க்கப்பட்டிருக்கோ, கோக்கப்பட்டிருக்கோ, அதே போல உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விஷயங்களும் வாசனைகளுடன். வாசனைன்னு என்ன அர்த்தம்? முன்னாலே சொல்றேன், இம்ப்ரெஷன்.
அவைகளுடன் இவைகள்லாம் கற்பிக்கப்பட்டது. அதனால சொப்பனம் போயின்னு நீங்க எப்படி ஒரு எண்ணத்துக்கு வந்தீங்களோ, ஒரு தீர்மானத்துக்கு வந்தீங்களோ, அதே மாதிரிதான் ஒரு நாளைக்கு இந்த நம்ம பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் அப்படித்தான் எனக்கூடியதான தீர்மானத்துக்கு வருவேன். அதுக்காகத்தான் சொல்லி நம்ம என்ன நினைச்சிடுறோப்ப, இருக்க பொருள்களை ரொம்ப உண்மையானவை அப்படிங்கிற அபிப்பிராயத்தோட நம்ம இருக்கோம். ஆனா விவகாரம் என்ன, இவைகளும் ஒரு நாளுக்கு அழியக்கூடியவை தான். அழியக்கூடியவை இல்லாவை. அழியக்கூடிய பொருள்னு சொன்னா அந்த பொருள் இருக்க கொஞ்ச நாள் அனுப்புறம் அழிஞ்சு போயிடும். அது அனித்தியம்னு ஆச்சு. இல்லாத அத்தியாசம்னு சொன்னா என்ன, பார்க்கும் பொழுதே அது இல்லாது. எதை தாங்கள் பார்த்து கொண்டே இருக்கீங்களோ அப்பொழுதே அது இல்லை. காயத்துல பாம்பை பார்த்தேன், கிழிஞ்சல்ல வெள்ளியை பார்த்தேன், சொப்னத்துல புருஷால பார்த்தேன். நீங்க பார்த்த சமயத்துல அது இருக்கான்னு கேட்டா என்ன சொல்வேன்? இல்லையா? அதே மாதிரிதான் இந்த உலகமும். அதனால்தான் பாலா லீலா வினோதினி, லீலைகள், மேஜிக், அது மாதிரிதான் இருக்கு. ஆனா அந்த மேஜிக்ல இருக்கிறவங்க எல்லாம் உண்மைன்னு நினைக்கிறானோ இல்லையா, அதே மாதிரிதான் இது உண்மை. உண்மையா இருக்கக்கூடியது இந்த பகவத் ஸ்வரூபம் ஒண்ணுதான், ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான். அதை சொல்றதுக்காகத்தான் இப்படி வந்திருக்க. மகாராஜாதயோ லோகாஹ மையத்வத்ர கல்பிதாக ஸ்வப்னே தத்வத். அதே போலயே துவயம் வித்யாத், துவயம் இவைகள்லாம் பிரம்மத்துக்கு சொன்ன நான் இரண்டு ரூபங்கள். எப்படி? ரூபம் வாசனையா சஹா, அந்தந்த வாசனையுடன். தேகலிங்காத்மனா காரியா வாசனா ரூபிணா கிரியா நேதி நேதி ஆத்மரூபத்வாது நமே காரியா கிரியா குவச்சித். கொஞ்சம் நம்ம பார்க்கணும். நம்ம செயல் ஏதோ காரணம் சும்மா இருக்கல, எல்லாரும் ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கான். சில பேர் பண்றது தெரியும், சில பேர் பண்றது தெரியாது, அவ்வளவுதான். ஆனா சும்மா மட்டும் நகி கஷ்டமப்பி ஜாது திட்டாது அகர்மக்கிறது. ஒரு வேலையும் செய்யாம ஒருவனும் இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கா. என்னைக்கு முழிச்சுண்டானோ எந்த செகண்ட்ல அதுல இருந்து ஆரம்பிச்சு வேலை நடந்துட்டே இருக்க. இவன் தூங்கினப்பவும் சில வேலை நடந்தது. தூங்கிட்டு இருக்கும் பொழுது மூச்சுக்கு அது உள்ளேயும் வெளியிலும் போச்சா இல்லையா? அது யார் பண்ணினா? பகவான் பண்ணாரா, நீங்க பண்ணல? நீங்க தானே பண்ண. நோட் பண்ணல, ஆனா செயலை மட்டும் பண்ணிட்டே இருக்க. அதற்கு பிறகு முடிச்சுட்ட பிறகு உங்க மனசு என்ன, ஏதோ ஒரு ஒண்ணு திங்க் பண்ணிட்டே இருக்கு. எதையும் நினைக்காத ஒரு மனசு உங்களுக்கு இருக்கா? இல்ல. இந்த மனசை ஏதோ கண்ட்ரோல் பண்ணணும், யோகா பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், ரைட். ஆனால் இந்த மனசு நிச்சயமாக அதுல ஒரு எண்ணமும் இல்லாம உங்களால பார்க்க முடியறதா? அதனால மனுஷன், சாதாரண மனுஷன் எப்பொழுதும் ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கொண்டே தான் இருக்கான். அந்த பண்ணக்கூடியதான அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன்னா, புண்ணியம் பாப்பம் சேர்ந்து. புண்ணியம் வந்தா அடுத்த சுகம் வரப்போறது, பாப்பம் கெட்டதாக நினைக்கிறது இல்லையானால் பாப்பம் வரப்போறது. இருக்கட்டும், எல்லாம் எங்கே நடக்கிறதுன்னு, இதெல்லாம் ஜடமான இந்த சரீரத்திலையும் மனசுலத்தான் நடக்குது. காருக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க, டிரைவ் பண்ணிட்டு காரை போயிட்டு இருக்க. இந்த செல்கிறதுங்கிற எங்க இருக்க? அதே போலயே ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்து இருக்க, ஆனந்தமா உட்கார்ந்து இருக்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. வேணா சாஞ்சி படுத்துட்டு இருக்க. எங்க போறேன் அப்படின்னு கேட்டா, எங்க சொன்னேன், நான் பெங்களூர் போறேன் அப்படின்னு சமாதானம் சொல்றேன். போயிட்டு இருக்கா? நீங்க சரீரம் நடக்கிறதா? படுத்துட்டுனா இருக்கேன், வெறுமனே படுத்துட்டு இருக்க. ஆனா பெங்களூர் போறேன்னு சொல்றேன். இந்த செல்கிறது எனக்குடையதான செயல் எங்க இருக்கு? நம்ம இத்தனை வயசா இருக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நான் யோசனையே பண்ணல. எல்லோரும் சொல்ற மாதிரியே நம்ம இருந்துட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். படுத்துட்டு இருக்க எப்படி சொல்ல முடியும்? அப்ப நீங்க போறடா, ட்ரெயின் போறதா, கார்ல நீங்க உட்கார்ந்து போறதா இருந்தால் அந்த கார் ஓடிண்டே இருக்குன்னு சொல்ற ஓட்டம் என்கிறது அந்த ஜட பொருளா இருக்கக்கூடியதான கார்ல இருக்கா, அல்லது அதை டிரைவ் பண்ணக்கூடியதான உங்களிடத்துல இருக்கா? ஏன் சார் இப்படி பிராணம் வாங்குறேன்? ஆன்சர் தெரியாம போயிட்டு நீ பார்த்தா வேதாந்தம் தெரிஞ்சு. நீங்க வெறும உட்கார்ந்து இருக்க நினைக்கிறேன்.
ஆனா அந்த செய்கிறது எனக்கூடியதான செயல் எங்க இருக்க நல்லா யோசனை பண்ணணும். கார்ல தான் அது டிரைவ் பண்ணாத போனா போகுமா சார்? நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், டிரைவ் பண்ணாம உட்கார்ந்து போகுமா? சரி, போகாது, அது ஒத்துக்கல. ஆனா டிரைவ் பண்றதுங்கிறது எங்க இருக்க? அதுவும் ஒரு செயல் தானே. காரை டிரைவ் பண்றது ஒரு செயல் தானே. அந்த செயல் எங்க இருக்கு போன அது மனுஷனிடத்துல இருக்கு. தப்பு. மனுஷனிடத்திலேயே ரெண்டு பகுதி இருக்கு. அறிவு எனக்கூடியதான பகுதி இருக்க, உடல் எனக்கூடியதான பகுதி இருக்கு. இந்த புலன்களும் பூத உடலும் மனதும் இருக்க, இதெல்லாம் ஜடமான பொருள். கார் எப்படியோ அப்படிதான். இதற்கு பின்னால ஒரு ஆத்மா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இவைகள்லாம் தூண்டுறதுன்னு இது வேலை செய்யும் பொழுது தகுந்ததான ஒரு சக்தியை கொடுக்கிறது. இதுல நமக்கு பார்க்கும் பொழுது அந்த செல்கிறது ஓடுகிறது எனக்கூடியதான செயல் கார்ல இருக்கு. அதே மாதிரியே இந்த செயல் இருக்க, எல்லா செயலும் பார்க்கறது, உட்கார்றது, எழுதுறது, டிரைவ் பண்றது எல்லாமே அது எங்க இருக்கு? உங்க பூத உடல்ல இருக்கு. அதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லக்கூடியது உங்க மனசுல இருக்கு. ஆனா அதுக்கு பின்னால ஒரு ஆன்மா இருக்கோ இல்லையா? ஒரு சேத்தன் இருக்கானோ இல்லையா? அந்த அறிவு ரூபமா இருக்கக்கூடியதான அவரிடத்துல இல்லை. அவர் இருந்தா தான் இத்தனையும் நடக்கும். அவருடைய சகாயம் இருந்தா தான் உங்களால எல்லாம் பண்ண முடியும். ஆனா செயல் மட்டும் எங்கே? ஜட பதார்த்தத்தில் தான் செயல். அது மாதிரி தேகலிங்காத்மனா காரியா, சரீரம் ஒண்ணு, லிங்க சரீரம் ஒண்ணு. நேற்றே சொன்னேன், லிங்க சரீரம்னா என்ன? 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், 5 பூதங்கள், 5 பிராணங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இப்படி இந்த 19 பதார்த்தங்களுக்கும் சேர்த்து, அது அகங்காரம், சித்தம், அகங்காரம் சேர்த்து ஒன்னா சொல்லிவிட்டா 19 பதார்த்தங்களும் சேர்ந்து லிங்க சரீரம்னு சொல்றேன். அந்த லிங்க சரீரம் மனுஷனுடைய பிராரப்த கர்மா முடிஞ்சதுமே அது இங்க இருந்து பரலோகத்துக்கு போறது. எந்த லோகத்துக்கு போறது? அவன் எப்படி இந்த வாழ்க்கைய அமைத்துக் கொண்டானோ அப்படி போறது. யஜ்ஞயாகாதிகள் பண்ணினவா சொர்க்க லோகம் போற, உபாசனைகள்லாம் பண்ணினவா பிரம்ம லோகத்துக்கு போற, சாதாரணமாக ஏதோ அப்படி இப்படி வாழ்ந்துட்டே இருக்கிறவா அவ நரக லோகத்துக்கு போற. அல்லது இங்கேயே குஷ்வாகோ ஈயாகோ பறந்து பறந்து ஜாயஸ்வ மிரியஸ்வ இத்யேத திருத்தீயம் ஸ்தானம், பிறந்து இறந்து இங்க போயிட்டு இருக்க. இப்ப நம்ம அறிய வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த செயலா இருக்கட்டும் அந்த செயலானது சரீரத்துல இருக்கு, மனதுல இருக்கு. அதுக்கு அப்பாற்பட்டதாக ஆத்மாவில இல்லை. கர்மணி அகர்மயப்பத்தே அகர்மணிச்ச கர்மய புத்திமான் மனுஷேட்டு அப்படிங்கிறது பகவத்கீதை. சரீரம் வேலை செய்யும் பொழுது நான் வேலை செய்கிறேன்னு நான் கருதுகிறான். சரீரம் வேலை செய்யலைன்னு நான் வேலை செய்யலேன்னு சொல்றேன். ஆனா நிஜமா என்ன, சரீரம் எப்பொழுதும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. இந்த பூத உடல்ல எப்பொழுதும் வேலை இருந்துட்டே இருக்கு. உமக்கு தெரியாமலேயே கண் கொட்டுறதுன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு முடிச்சுட்டு இருக்க சமயத்துல. ஏன் சார் பண்றேன் தெரியல. மூச்சுக்காக உள்ளையும் வெளியிலையும் வந்துட்டே இருக்க. அதை விட்டுல ஒருவேளை நீங்க மூச்சு காத்து வாங்காத போனாலும் உள்ளூர ரத்தம் ஓடிண்டே இருக்கா இல்லையா? இப்படி வரிசையா பாருங்க. எத்தனை செயலும் இந்த பூத உடல்ல பண்ணிட்டே இருக்கு, விடாம பண்ணிட்டே இருக்கு. நீங்க தான் நான் பிராணாயம் பண்ணினேன், பிராணம் நிறுத்திட்டேன், கண்ணை மூடிவிட்டேன், ஆகையால் கண் கொட்டல நீங்க சொல்லலாம். வெளியில இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் உங்களால அறியப்படக்கூடியதான பதார்த்தங்களை நீங்க சொல்லலாம். ஆனா உங்களுக்கு அறியாமலேயே நிறைய காரியங்கள் இந்த சரீரத்தில் நடந்துட்டு இருக்க. ஆகையால் எந்த செயல் மனிதன் பண்ணின போதிலும் அந்த செயல் ஆக்சுவலா அவனுடைய சரீரத்துல இருக்கு. சரீரம்னு இந்த கிராஸ் பாடி, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான மனசு. அதற்கு பின்னால இருக்கிற ஆத்மா என்னன்னு அவர் ஒண்ணும் செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த தீபம் இருக்க, தீபம் எதை செய்யறதா குதிக்கிறதா ஒண்ணும் பண்ணல. ஒழிக்கிறது நீங்க சொல்லலாம், எனக்காக ஒழிக்கல, நான் இங்க இருந்து போன பிறகும் ஒழிக்க. அது என்ன? அது அதனுடைய சுபாவம். சக்கரைக்கு திதிப்பா இருக்கிறது சுபாவம், உப்புக்கு உப்பு கரிக்கிறது சுபாவம், மிளகாய்க்கு காரம் கொடுக்கறதுங்கிற சுபாவம்,
நெருப்புக்கு எரிக்கிறது எல்லாத்தையும் எனக்குடையது ஒரு சுரபாவம். காத்து இங்க அங்க விசல்கிறதுங்கிறது அதனுடைய சுபாவம். அத்தனையும் நேச்சர் தான். ஆனால் அதே மாதிரி உள்ள இருக்கிற ஆத்மா அறிவு இருக்கு பார்த்தா, அது ஒண்ணும் செய்யாம இருக்கிறதுங்கிறது அது சுபாவம். அது ஒண்ணும் செய்யாது. தீபம் அப்படி இருக்கிற இடத்துல இருந்துட்டு எல்லோரையும் வேலை செய்யும்படி தூண்டுகிறதோ, செஞ்சால் ஹெல்ப் பண்றதோ, சூரிய பகவான் காலமே உதிச்ச பிறகு எல்லாரும் எழுந்துக்கிறாளோ இல்லையா, எழுந்துட்டு வேலை செய்யறாளோ இல்லையா, எதுக்காக வெளிச்சம் வந்தது. கிராமாந்தரத்துக்கு போனா ராத்திரி ஒரு 7 மணி ஆனிச்சுன்னா ஒரு செயலும் செய்ய முடியாது. அவ்வளவு இருட்டு கும்மிருட்டா இருக்கும். அவன் என்ன பண்ணுவா, ஒரு 6:30 6:45 சந்தியாவந்தனாயங்கள்லாம் பண்ணி முடிச்ச பிறகு சாப்பிட்டு படுத்துட்டுப்பா. மறுபடியும் காலமே ஏன் எழுந்துக்கிறான், வெளிச்சம் இருக்க வேலை செய்யலாம் எழுதுட்டு. இப்ப சூரியன் நீ சந்தியாவந்தனம் பண்ணணும், நீ ஆபீஸுக்கு போகணும் அப்படி தூண்டுறாரா? அவர் தூண்டவே இல்லை. அவர் வெளிச்சத்தை கொடுத்தார். அந்த வெளிச்சத்துல நீங்க எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிதானே? ஏன் சார் எழுந்துட்டேன்னா, சூரியன் வெளிச்சம் வந்துருது எழுந்துட்டேங்கிறான். 8 மணி 10 மணிக்கு தூங்குறவாளும் எழுந்துட்ட பேர் ஏன் எழுந்துட்டு கேட்டா என்ன அர்த்தம்? நியாயமா என்ன சொல்லணும்? தூக்கத்துல மொழிப்பு வந்துருதுன்னு சொல்லணும். ஆனா என்ன சொல்றான் தெரியுமா, நான் வெளிச்சம் வந்துருதுங்கிறான். வெளிச்சம் வந்தது, அதுக்கப்புறம் அங்க அந்த காரியம் இருக்க இந்த காரியம் இருக்க பண்ணணுங்கிறான். இதுதான் பரமாத்மா பண்றது. அவர் நீ இதை பண்ண அப்படின்னு தூண்டல. சூரியன் நீங்க எழுதுங்கோ, எழுந்து இந்த வேலை அந்த வேலை பண்ணுங்க அப்படின்னு அவர் தூண்டவே இல்லை. அவருடைய சுபாவம் வெளிச்சத்தை தருவது, ஒளிப்பது. அவர் ஒளித்தாரையானால் நமக்கெல்லாம் வெளிச்சம் வந்தது என்று நினைத்துக் கொண்டு நான் எல்லா செயலும் பண்ண தூண்டுவது தயாராயிட்டேன். அதே மாதிரிதான் பரமாத்மா. அவர் கண்ணை தூண்டுகிறார், காதை தூண்டுகிறார், மூக்க தூண்டுகிறார்னு சொன்னா அவர் வேணும் தட்டி எழுப்பி நீங்க இது பண்ணணும் அது பண்ணணும் சொல்லவே இல்லையே. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கார், அவர் தன்னுடைய ஒளியை கொடுக்கிறார். அதே விதமான ஆத்மா தனக்கு ஒரு அறிவு ரூபமா இருந்து கொண்டு கொடுக்க, அந்த அறிவினால் அந்த ஆத்மஸ்வரூபத்தினால் நம்ம எல்லா காரியமும் பண்றோம். இதுதான் கர்மணி அகர்மய பத்திய. எது வேலை செய்கிறதோ சரீரம் அதை ஒன்றும் பண்ணல, ஆத்மா பண்றதுன்னு நினைச்சுட்டு இருக்கு. எது நிஜமாக ஒரு வேலையும் பண்ணாம இருக்கோ அத்தனை அகர்மணிக்க கர்மயா இப்படி பார்க்கறானே. இது தெரிய பிரிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுட்டோம்னா இந்த சரீரம் என்கிறது எப்பொழுதும் வேலை செய்யக்கூடியதான், உள்ள இருக்கிற ஆத்மாவானது எப்போதும் செய்யாதுதான். நம்ம நல்லா தெரியுது. டிரைவர் ஓட்டின்டே இருக்கோம், அவர் வெறும்னதான் உட்கார்ந்துட்டு இருக்காம நம்ம தெரியுது. அவர் காலால பிரஸ் பண்றதோ கண்ணால பாக்குறதோ வேற எது பண்றதோ அதெல்லாம் மறுபடியும் ஜடம். உள்ள இருக்கக்கூடியதான் அறிவானது வெறும்னு இருக்கு. அதே போலத்தான் தேகலிங்காத்மனா காரியா வாசனாரூபிணா கிரியா. தேகம் இது கிராஸ் பாடி, லிங்கம் அதுக்குள்ள இருக்கக்கூடியதான சூக்ஷ்ம சரீரம் ஆத்மனா காரியா வாசனாரூபிணா கிரியா. அதே போலயே நம்ம பண்ணக்கூடியதான செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா, வாசனாரூபமா இருக்கு. இந்த வாசனை என்ன பழக்கம்னு சொல்லலாம், சாதாரணமானுங்க வழக்கம்னு சொல்லலாம். எது வழக்கம் இருக்கோ அதே தான் பண்ணிட்டு இருக்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் சுவாமி காபி சாப்பிடலன்னு, சின்ன வயசுல இருந்து வழக்கம் இல்லை சார், பால் தான் சாப்பிடுவேன். அதே போல நிறைய விஷயங்கள் ஹேபிட்னு சொல்ற பார்த்தால அந்த ஹேபிட் அப்படியே சார். இது எப்ப பிறந்த குழந்தைகளுக்கு கூட இவைகள்லாம் இருக்கு. அப்பதான் பிறந்திருக்க குழந்தை, அந்த குழந்தை கண்ணு கிட்ட போய் கையை ஆட்டினா என்ன பண்றது, கண்ணை முடிக்கிறது, அம்மாவை கட்டியா முடிச்சுக்கிறது. ஏன் சுவாமி, அதுக்கு தான் உயிரோடு இருக்கணும் எனக்கூடியதான ஆசை இருக்கு. ஏதாவது நீங்க பண்ணிவிட்டு விடுவோம்னு கண்ணை மூடிக்கிறது. அந்த குழந்தை என்ன வேத்து முகம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராது, யார் கூப்பிட்டாலும் வராது. அம்மா கிட்ட போனா அதுக்கு ஒரு சேஃப்டி. அது நினைக்கிறது அம்மா எப்பவும் எனக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டேன். ஆனா இந்த அம்மா கிட்ட இருந்தா நம்ம சேஃபா இருப்போம், பத்திரமா இருப்போம், எமக்கு ஒண்ணும் வராது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சது? இப்பதான் சார் பிறந்திருக்கு, அது எப்படி தெரிஞ்சிருக்கிறதுக்கு? அது என்னடா போன ஜென்மாவில அனுபவிச்சு, போன ஜென்மாவில அம்மாவை அனுபவிச்சிருக்கு. அந்த அம்மா அதை காப்பாத்தி இருக்கா. அதனால தெரியும் நம்ம என்ன ஆனாலும் அம்மா கிட்ட இருந்தோம்னா, அம்மா கட்டியா பிடிச்சுட்டோம்னா நமக்கு ஒரு துன்பமும் வராது. இதுதான் வாசனை.
முன்னால நம்ம அனுபவிச்சதான பதார்த்தங்களை நம்ம மனசுக்குள்ளேயே அப்படி அது அப்படியே வெளியில வரும். அதே மாதிரி பாருங்க, சில பேர் எல்லாம் கணக்கு ரொம்ப நல்லா வரும் அவளுக்கு, எப்படி வருது. சில பேருக்கு என்னத்தான் தலையில போது தேய்ச்சாலும் வராது. கணக்கு நன்னா இருக்கிறவன் மற்ற சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுவான், மற்ற சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிறவன் கணக்கு நன்னா சொல்றான். ஒண்ணுமே புரியல நமக்கு, எது எப்படியோ அப்படி. சில பேருக்கு ரொம்ப நன்னா வருதுங்கிறா, சில பேருக்கு வரல. இதெல்லாம் என்ன சொல்வேன்? ஜன்மாந்தரத்தினுடைய வாசனை. 4 வயசு பையன் சங்கீதத்துல என்னென்ன ராகம்னு சொல்றான், அதுக்கு ஆரோகணம் அவரோகணம் எல்லாம் சொல்றான். எப்படி வந்தது? 10 ஜென்மாக்களாக அதையே பண்ணிட்டு இருக்கான், வேற வழி இல்லை. யார் எதுல உழைக்கிறாளோ அவளுக்கு அது நிச்சயமாக வரும். கீதையில அர்ஜுனன் பகவான் வந்து கேட்கிறார், சுவாமின்னு நான் பெரிய கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அதனால மோட்சம் வரா போல தெரியல. அதற்கு விட நீங்க சொன்னதான ஒரு சாங்கிய யோகம்னு ஒண்ணு சொன்னேன், அதையும் பின்பற்றினேன். அதை பண்ணினாலும் மனசு நிக்க மாட்டேங்கிறது. இப்படி இதையும் முடியும், விட்டுவிட்டேன் கர்மாவை, அதனால அது எனக்கு பலத்தை கொடுக்காது. நீங்க சொன்ன யோகத்தை புடிச்சுட்டு இருக்கேன், ஆனா அதை முழுமையாக அது பூர்த்தி பண்ணல, அதுவும் பலத்தை கொடுக்கப்படாது. எப்ப ஏதாவது ஒண்ணு முழுமையா முடித்தா தானே அதனுடைய எஃபெக்ட் வரும். மாமரத்தை மாங்கொட்டையே போட்டேன், நட்டிங்க, அதுக்கு ஜலத்தை விட்டேன், நல்ல பெரிய மரமா வந்துருது. மரமா வந்ததுங்கிறதுக்காகவே பழம் வருமா? அது பழுக்கக்கூடியதான் நிலை வரணும். காயா பிஞ்சா இருக்கும், வலுவா இருக்கும், அதுக்கப்புறம் காயாகும், அது பழுக்கணும். அது இல்லாம நடுவுலயே அது காய காய்க்கிறதுக்கு முன்னாலேயே இந்த மாமரத்தை வெட்டி விட்டேன்னா இப்ப என்னாச்சு? பழம் கிடைக்குமா? கிடைக்காது. மாமரத்தையே வெட்டி விட்டல, பழமும் கிடைக்கல. அந்த காசு வச்சுட்டு அது இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப ரெண்டும் போச்சு. கர்மாவை பண்ணாத்தினால கர்ம பலம் வராது, முழுமையாக இதை முடிக்காதனால இதனுடைய பலம் வராது. கச்சனோ பயவே பிரட்டா, இந்த ரெண்டுலையும் போனவன், இரண்டையும் பலம் வராதவன் என்ன ஆவான்? சின்ன பிரமவே நஸ்யதி. பேக்காத்து அடித்தது, எக்கச்சக்கமா மானம் மூடி இருந்தது, மேகங்கள்லாம் வந்திருந்தது. ஆனா என்ன ஆச்சுன்னு மழை கொட்ட போறதுன்னு நினைச்சேன், ஒரு பேக்காத்து வந்து சார் அந்த மேகத்தை அப்படியே சின்ன சின்னமா பண்ணிட்டு எங்கேயோ போயிடுச்சு. அது மாதிரி இவனும் கர்மா பண்ணாதனால கர்ம பலத்தை அனுபவிக்கல, யோகத்தை முடிக்காதனால யோக பலமா அனுபவிக்கல. சின்ன பிரமிவ நசியதி, அந்த பேக்காத்தினால இடிக்கப்பட்டதான மேகமானது இங்கே எங்கேயும் போயிடுறதோ, மழை கொடுக்காதோ, அப்படி போயிடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கலக்கு. பகவான் சொல்ற, அப்பா நகி கல்யாணத்துக்கு துர்கத்தின் தாத்த கச்சு. கொஞ்சம் அறிஞ்சுக்கோ, நல்ல வழியில ஆரம்பித்தவனுக்கு ஒரு துன்பமும் கிடையாது. நாமும் நல்ல வழியில ஆரம்பிச்சுட்டோம்னா அது பலத்தை கொடுக்கலன்னா கவலைப்பட வேண்டாம். நீங்க இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சுள்ள இந்த ஆரம்பிச்சதுங்கிற ஒரு பதார்த்தம் இருக்க பார்த்தா, இது 1000 கோடி ஜென்மாக்கள்ல பண்ணினதான புண்ணியத்தினுடைய ஸ்வரூபம். பகூனாம் ஜன்மநாமன்றே, பல பல பிறவைகளுக்கு பிறகுதான் ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லபா. ஆகையால் நல்ல வழியில நம்ம ஆரம்பிச்சுட்டோம்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் பண்ணினதில்ல, பல ஜன்மாக்கள்ல பண்ணினதான பலம். அதே போலயே இங்கேயும் கர்மாக்களை பண்ணேல் கர்மாவானது பலத்தை கொடுக்கல, ஏன் விட்டதுனால அப்படின்னா கவலைப்படாதீங்க. அடுத்த ஜென்மாவில் தத்ரதம் புத்தி சம்யோகம் லபத்தே பௌர்வதேகிகம். போன ஜென்மாவில் இவன் எதை பண்ணினானோ அதனுடைய ஸ்வரூபம் அங்கிருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் போவான். இந்த ஒரு 4 உபனிஷத்தான் வாசிச்சிருக்கேன், அதுக்குள்ள பிராணம் போயிடுதுன்னு கவலையே படாதுங்க. இந்த 4 உபனிஷத்து அறிவு அடுத்த பிறவியில வரும் உங்களுக்கு. யாராவது வருவா, ஒரு தடவை சொல்வா, சொன்னதான் பிடிச்சு போய் புதுசான விஷயங்கள் கொஞ்ச நேரமா. ஆகியான் மனிதன் என்ன பண்ணணும்? மனசு தளர விடாமல் எப்பொழுதும் நல்ல காரியங்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும். நீங்க சம்பாதிச்ச காசு உங்களோட வராது, நீங்க பண்ணினதான பதார்த்தங்கள் வேற ஒண்ணும் வராது. வீடு கட்டினேனே, அது பண்ணினேனே,
பப்ளிக் சர்வீஸ் பண்ணினேன்னு அது பாட்டுக்கு அது இருக்கு. ஆனால் எது உங்களோட வரும்? சமுத்திரானந்தம் பிராணோ நோக்கிராமதி அப்படின்னு ஆரம்பிச்சு வித்யா பூர்வ பிரஜாச்சா, நீங்க பண்ணினதான கர்மாக்கள், நீங்க பண்ணினதான உபாசனம், கேட்ட வேதாந்தங்கள், இவைகள தான் உங்களோட வரும். மற்றதெல்லாம் என்ன பிரயோஜனம் இல்லை. அதுக்கு புண்ணியமும் போலாம். ஆனா விவகாரம் என்ன, நம்ம வீடு கட்டினோம், கார் வாங்கினோம், அது பண்ணினோம், இது பண்ணினோம், பண்ணினது புண்ணியம் இருக்கிறதோ இவைகள்லாம் கூட வராது. உங்களுக்கு கூட வரக்கூடியது உங்களுடைய புண்ணிய பாபங்களும் உங்களுடைய உபாசனா விசேஷங்களும் அறிவு. ஆகையால் நன்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க, ஆத்மாவில இவைகள் ஒண்ணும் இல்லை. இவைகள் எங்க இருக்க? சரீரத்துல இருக்கு, மனசுல இருக்கு. அதை நன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி? தேகலிங்காத்மனா காரியா வாசனா ரூபிணா கிரியா. ஸ்தூல சரீரம் என்ன, லிங்க சரீரம் என்ன, காரியா வாசனா ரூபிணா கிரியா. வாசனையினால சில கர்மாக்கள், அது பண்ணினோம் இது பண்ணினோம்னு சொன்னா அதை பண்ணி பண்ணி ஒரு வழக்கம் இருக்க பார்த்தா அதே போலத்தான் மனுஷன் தான் எதை முன்னால அனுபவிச்சானோ அதே போல சுகம் வேணும், அதை விட அதிகமான சுகம் வேணும், அப்படிதான் கருதுறான். வேற புதுசா வேற ஒண்ணும் வேணும் அவன் நினைக்கல. அவன் போன வழியிலேயே நல்லதா மேலும் மேலும் வரணும் அப்படின்னு நினைக்கிறான். நேதி நேதி ஆத்மரூபத்வாத். அப்படி இருந்த போதிலும் நேதி நேதி நக்கியன்யத் பரமஸ்தே அப்படிங்க அந்த பிரம்மத்தை வாயால சொல்ல முடியாது, கண்ணால பார்க்க முடியாது. அதனால என்ன பண்றதுன்னு, இது இல்ல இது இல்ல இது இல்லைன்னு சொல்றது. கடைசியில என்ன இருக்கோ அது தாங்களா தெரிஞ்சுக்கணும். இவெல்லாம் நீக்கின பிறகு எது இருக்கோ அதை நீங்க தானா தெரிஞ்சுக்கணுமே தவிர அத வஸ்து ஸ்வரூபமாக இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி தேகலிங்காத்மனா காரியா வாசனா ரூபிணா கிரியா நேதி நேதி ரூபாத்மரூபத்வாத் நமே காரியா கிரியா கொச்சித்து. என ஆத்மஸ்வரூபத்தை கடைசியில என்ன சொல்லுங்க, இது இல்ல இது இல்ல இது இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில எது இருக்கோ அதுதான் அப்படின்னு நமே காரி. ஆகையால் நிஜமான ஆத்மாவுல செயலும் இல்ல, கிரியா கொச்சித்து, எந்த செயலும் இல்லை, எந்த கர்மாவும் இல்லை. ஆத்மா ஒரே மாதிரி. சின்ன குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல என்ன சொல்ல தெரியுமா, நான் ஒரு 20 பொருள் டேபிள்ல வச்சிருவார், அது மூடி வச்சிருவார். இவன் என்ன பண்ணணும், அந்த பக்கமா போய் அந்த பொருளெல்லாம் ஒரு 3 நிமிஷமோ 1 நிமிஷமோ 2 நிமிஷமா பார்த்து வந்துடணும். வந்த பிறகு பக்கத்து ரூம்ல போய் நீங்க என்னென்ன டேபிள்ல இருந்து அதெல்லாம் எழுதி வை, எழுது. 20 பொருள் வச்சா அது ஒரு 15 பொருள் எழுதினான்னா அவன் ரொம்ப நல்ல மாதிரி கான்சென்ட்ரேஷன் இருக்கு. ஆனா அதை பார்த்தா இன்னும் சுலபமா இருக்குன்னு நினைப்போம். 20 பொருள் பார்த்தேன்னா ஒரு 5-6 தான் ஞாபகம் வருது வர. நீங்க கண்ணால பார்த்து எழுத, நான் என்ன இல்லைன்னு நான் சொன்னேன், கண்ணால் தான் பார்த்தேன், இதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். ஆனா விவகாரம் என்ன, 7-8க்கு மேல என்னால முடியலையே, இது இருந்ததான்னு சந்தேகமா இருக்கே அப்படிங்கிறோமா. நான் மொத்தம் 20க்கு 20 எழுதினான் சார். அப்ப அது 20 பொருளும் எழுதினானே அவன் ரைட்டா அப்படின்னு கேட்கணும். மற்ற பொருள்கள் கரெக்டா, மற்ற பசங்களை விட இவன் ஓகேன்னு சொல்லணுமே தவிர. ஆனா இவரும் உன்னை விட்டாங்க. என்ன சுவாமின்னு அந்த டேபிளுக்கு மேல இது இருக்கு இது இருக்குன்னு பார்த்து, ஆனா அத்தனையும் வெளிச்சத்தோடு தானே காணப்பட்டது. வெளிச்சம் இல்லைன்னு இவர்கள் இருக்குமா? அந்த டேபிளுக்கு மேல வெளிச்சம் இருந்ததா இல்லையா? அதையும் எழுதுனேன். அதே போலத்தான் கண்ணு காது மூக்கு நாக்கு கவுளு சரீரம் ரத்தம் மாம்சம் எல்லாமும் இருக்க. ஆனா இவைகளுக்கு பின்னால ஒரு ஆத்மஸ்வரூபம் இருந்தது, அதையும் சுவம் கவனிக்கல. அப்ப நான் எப்படி சொல்வேன், வெளிச்சம்ங்கிறது எப்படி சொல்வேன்? அந்த வெளிச்சமானது அந்த இருக்கிற 20 பொருளோட வேறானது, ஆனா 20 பொருளோடையும் சம்பந்தப்பட்டது. அதே விதமாக உங்க ஆத்மா கண்ணை விட வேறானது, காதை விட வேறானது, நாக்கை விட வேறானது, கையை விட வேறானது, காலை விட வேறானது. ஆனால் அது இருந்ததுனால்தான் இவைகள்லாம் ஏற்படும். அதனால்தான் உபனிஷத்து நேதி நேதி இது இல்ல இது இல்ல இது இல்ல அப்படின்னு தள்ளி கடைசியில என்ன சொல்லிடுத, இவைகள் இல்லாத போனாலும்
எல்லாம் போன பிறகு எது எஞ்சு நீக்கிறதோ அதான் ஆத்மா. ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். இதெல்லாம் இல்ல இல்ல நீக்கின பிறகு ஒரு அறிவு ரூபம் ஒண்ணு இருக்கு பற்றா, அதான் ஆத்மஸ்வரூபம். நதோ அமிர்ததா சாஸ்தி கர்மணோ ஞான ஹேதுதா மோட்சஸ்ய ஞான ஹேதுத்வாத் ததன்யதபேக்ஷதே. இதை விட்டுட்டு இந்த ஆத்மஸ்வரூபத்தை விட்டு நீங்க என்ன பண்ற, அந்த கர்மா பண்ணணும், இந்த கர்மா பண்ணணும், இது போகணும், அது போகணும், அப்படியே செயல்களை செஞ்சுட்டு இருக்கல, இது மோட்சத்தை கொடுக்கவே கொடுக்காது. அப்பப்ப நீங்க நன்மை பதார்த்தங்களை கொடுக்கட்டும், அதை நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா மோட்சத்தை இதனால வராது. நதோ அமிர்தத்வா சாஸ்தி கர்மணோ அஜ்ஞான ஹேதுதா. ஏன்னா இந்த செயல்கள் எல்லாம் ஆன்மாவை அறியாத்தனால வந்தது. காலம்புரை எழுந்துமே ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் நீங்க இங்கே அலைஞ்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கு. இப்பதான் சொல்லிட்டேன், சும்மா உங்களால இருக்க முடியாது. ஆனா எல்லோரும் ஏதோ ஒரு கர்மா பண்ணிட்டு இருக்காளா இல்லையா? என்ன பண்றான், எதற்காக பண்றான்? யோஜனை பிடிப்பார். எதற்காக பண்றான்னா அவன் சுகத்தை நாடின்னு இருக்கான், அதான் பண்றான். அவனுக்கு சுகம் இல்லை, அதனால என்ன பண்றான், அது கிடைக்கலைங்கிறதுக்காக அதை கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போறா, படிக்கிறா, அப்புறம் என்னடா பண்ண போறேன்னு பரீட்சை பாஸ் பண்றேன், அதுக்கப்புறம் உத்தியோகத்துக்கு போவேன், உத்தியோகத்துக்கு போனா என்ன காசு கிடைக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்றேன், கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருப்பேன். இது வரைக்கும் இந்த குழந்தை பண்றதெல்லாம் எதனால, எதை நோக்கி பண்றான், தனக்கு சுகம் வரணும். அதே போல பெரியவர் ஆபீஸுக்கு போறார், போயிட்டு வந்துட்டு இருக்க, இப்படியும் கஷ்டப்பட்டு போகணுமா நீங்க அப்படின்னு கேட்டா, போனாதானே சார் காசு வரும், காசு வந்தா தானே குடும்பம் சௌக்கியமா இருக்கும். கடைசியில எங்க போய் நிக்கிறது, சௌக்கியமா இருக்கணும். அந்த ஆனந்தத்தை தான் தேடுறான் ஒவ்வொரு மனுஷனும். ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், பணக்காரனா பணம் இல்லாதவனா, எல்லோரும் நாடுவது தேடுவது ஆனந்தத்தை, நிம்மதியை. அது கிடைக்கல. அதனாலதான் இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கான். அந்த நிம்மதியானது, அந்த சுகமானது எப்ப வெறும் கர்மா பண்ணினா கிடைக்குமா? இப்பதானே சொல்ல முடியாதுன்னு. அதனால கர்மாவனால முடியாது, காசுனால முடியுமா? மீதி எல்லாம் வாங்கலாம் சார், நிம்மதியை காசு கொடுத்து வாங்க முடியும். அது நீங்களா பண்ணிக்க வேண்டியதுதான். காசு இருந்ததுன்னா ஏதோ பரவாயில்ல நிம்மதியா இருக்குங்கிற ஒரு பிரமம் வரலாம், ஒரு எண்ணம் வரலாம் உங்களுக்கு. நிஜமான நிம்மதி இல்லை. அமிர்தத்வஸ்து நாசாஸ்தி வித்தேனா. மோட்சத்துக்கு வித்தத்தினால காசுனாலேயோ கர்மாவனாலேயோ இல்லை, முடியாது. அப்ப என்ன, ஏன் கர்மனோ அஜ்ஞான ஹேதுதா. இந்த கர்மா நான் சொன்னதெல்லாம் அஜ்ஞானத்தினால ஏற்பட்டது. மோட்சஸ்ய ஞான ஹேதுத்வா. ஆனா இந்த மோட்சம் எனப்படுகிறது மனசு நிம்மதிங்கிறது, சாஸ்வதமான ஒரு நிம்மதிங்கிறதெல்லாம் எதனால கிடைக்கும், ஞானத்தினால்தான் கிடைக்கும். மோட்சஸ்ய ஞான ஹேதுத்வா ந ததன்யதபேக்ஷதே. இதை தவிர வேற ஒன்றும் பார்க்க முடியாது. எது போல ஆகையால் இந்த பிறவியில என்ன பண்ணணும், மோட்சத்துக்காக வேண்டியதான அறிவை சம்பாதிக்கணும். அமிர்தம் சாபயம் நார்த்தம் நேஸ்தி ஆத்மா பிரியோ மமா விபரீதமதோன்யது. ஆகையால் யத்யதேத்த்ரயம் ததா. அமிர்தத்துவம் மரணமில்லாதான் நிலை. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா ஆனந்தமா இருக்கலாம், அதே போலயே மரணம் இல்லாம இருக்கணும். இவள் வேணும்னா நேதி நேத்யாத்மா பிரியோ மமா. இதை தெரிஞ்சுக்கணும். நீங்க என்னென்ன வேலை செஞ்சாலும் எதை பண்ணினாலும் கடைசியில எங்க இருக்குன்னு தான் சௌக்கியமா இருக்கணும். ஆத்துக்காரிய குழந்தைகளோட எடுத்துட்டு பணம் மூட்டை கட்டிட்டு தலையில வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணினா நதியை கிராஸ் பண்றதுக்காக போறான். பாதி தூரம் வந்தாச்சு, என்ன தாங்க முடியல, குழந்தை போயிடுச்சுன்னா போயிட்டு இருந்தோம். ஆத்துக்காரி போனா இந்த மழையில் ஆச்சுன்னு போட்டா போச்சு. இவன் மட்டும் என்னடா உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். தலையில இருக்கக்கூடியதான அந்த காத்து மூட்டை இருக்கு, அதுவும் கீழே விழுந்து தேடலை தேடிட்டு இருந்த பிராணம் போயிடும். கிடைக்குது இவன் மொத்தம் மட்டும் அக்கறைக்கு சேர்ந்துட்டான்னு சொல்றது உண்டு. அப்ப மற்ற பதார்த்தங்கள் மேல நம்ம ஆசை வச்சிருந்த போதிலும் நிஜமாக ஆசை எங்க இருக்கு உங்களுக்கு, உங்கள் இடத்துல ஆத்மாவின் இடத்துலத்தான ஆசை இருக்கிறது மற்றெல்லாம் தோன்றது. அமிர்தம் அபயம் அர்த்தம். அமிர்தமாகவும் அபயமாகவும் இருக்கக்கூடியது அர்த்தம் நேதித்யாத்மா பிரியோமமா.
ஆர்த்தம்னு சொன்னா உபயோகப்படாதுன்னு. மற்ற பதார்த்தங்கள்லாம் முக்கியமானது இல்லை. எது நேசி ஆத்மா பிரியோ மம நார்த்தம்னா ஒரு நாளும் எனக்காக வேண்டாம்னு சொல்ல முடியாதானது அந்த ஆத்மஸ்வரூபம். அதுதான் பிரியோ மம. விபரீத மதோ அந்நது. இதை விட மற்ற பதார்த்தங்கள்லாம் எப்படின்னு விபரீதம். நிஜமா நீங்க ஆத்மாவுக்காக அது வேணும்னு கேட்கிறீங்களே தவிர அவைகளுக்காக இல்லை. சத்யதே தத் சத்யம் ததா. இதை விட்டுவிட்டலையானால் இந்த செயல் எனக்கூடியதான பதார்த்தம் சரீரத்துல தான் இருக்கு என்று கவனிச்சுட்டாயானால் அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற சாட்சியை தானா நீங்க அனுபவித்து பார்க்கலாம். கண்ணால பார்க்க முடியாது. தலைவலி வயிற்று வலி வந்தா கண்ணால பாக்குறடா, அதால கேட்கறடா. ஆனா எப்படி தெரியறது? உங்களுக்கு தெரியறதா இல்லையா? பர்ஃபெக்டா தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றடா. அதே போலதான் அத்வைதம். இந்த அத்வைதமும் கேட்டுட்டே இருந்தோமே ஆனால் அந்த அனுபவம் நமக்கு தானா வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம் இதுல சொன்ன. இதுக்கப்புறம் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த ஆத்மஸ்வரூபம் பிரகாசஸ்வரூபமா இருக்கு என்கிறது அடுத்த சொல்ல போறோம். இத அடுத்த சனிக்கிழமை மேற்பார்ப்போம்.